வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம். ஏன் போறீங்க பூமிநாதன்? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. ஏன் போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. சொல்லிடுறேன். போங்க. ஓகே சார், ஒத்துக்குவோம் சார். 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி வாய திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன். ஐயோ, இங்கே போயிருவேன். வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியாதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப் டாப் அப், இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்? ஒருத்த மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தி நிற்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா, ரிலீஸ் ஆகுமா? தோப்பாத்தல, டோரி மூக்கு, தென்னங்கண்ணு, தேவாங்க பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆயிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற? நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரிதான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியை விட மூக்கு நீளம் இருந்துச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள் தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, ஒன்னையும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம்? தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா பைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார், சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும், ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமர்த்தி இருக்கணும். மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இந்த லட்சத்தோடு இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான், அவன் என்னென்ன மொள்ளமாரித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். ஐடி நம்பர் 98 டிரைவர் பன்னீர், சவுகார்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு. கஸ்டமர் பேர் தயாளன். மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். மரியாதாஸ் சார், நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன், என்னன்னு கேளுங்க. யோ சார், வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க, ரெடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார், அதான். அப்ப நீ உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்கினா சார். கோடீஸ்வரன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்தா சார் 10 ரூபா. மரியாதாஸ், அங்கே வெட்டி பேச்சு சார். அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே. லஞ்சம் கொடுக்குறேன் நான் தைரியம் உனக்கு. 10 ரூபா அவளுக்கு கேளமா சொல்லாங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோராமசாமி சொல்லியிருக்காரு. அவரே போய் மினிஸ்டர். சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி சார். மீடியால வந்திருக்கோம், எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒழிச்சு வச்சிருக்கோம் சார். புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். சார், அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடல கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். bowler விக்கெட்டை தூக்கணும். இவன் டிக்கெட் தூக்கணும்ன்றான். What? Ticket? ராணி. The bowler wants Rani. Okay, I try my level best. Hey Peter, I understand. Please arrange for the tie-up. No problem. You wait. I try.
கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. ஓகே பாய், டேக் கேர். சார் என்ன சார் பாக்குறீங்க? இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன். அங்க பார்க் பண்ணி சொல்லிட்டு இதே கம்பெனி கால் டாக்ஸி தான். தரேன், இந்தாங்க. ஹலோ மில்லியன் நோட்ஸ். எஸ் சார். என் பேர் தயால். சொல்லுங்க சார். காலைல சவுகார்பேட்ல உங்க வண்டியை புக் பண்ண. சரி, வண்டி நம்பர் சார்? 3804. என்ன விஷயம் சொல்லுங்க சார். உங்க டிரைவர் ஒரு திருடன். அவன் கேஷ், செல்போன் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். போன குடுறாங்கற என்னண்டே போன வாங்கி ஏடிஎம் படிக்க போன போட்டு ஒண்ணுடைய கொண்டு. டேய் நீங்களா அதே கும்பலா? டேய் இருங்கடா, போலீஸ் கிட்ட உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை கூட்டோட மொத்தம். டேய் இத்துன முட்டகோசு புஜே நிடா போலீஸ்க்கு போறா உன்னை நாஸ்தி பண்ணல நாஸ்தி. ஹலோ டாக்ஸி, ஹலோ. ஜெயில் திருட மாட்டேன் சார். மணி பர்ஸ் திருடியா? ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சார். என்னோட போன் கேஷ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா சார். வாங்க சார், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். நீ கூப்பிட்டா உடனே வர உன் கூட்டு வேலைக்காரனா? போலீஸியா? இந்தா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. புடி. இங்க சார், இப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க சார். ஏம்பா எக்ஸ்பிரஸ் வண்டி கேட்டு மொட்டையா போட்டுக்கிறியா? எத்தனாவது கேட்டு? 3ஆவதோ 4ஆவதோ சார். சார் 2வது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல். 3 4னா D2ல வரும். கேட்டுக்கினியா? D2 ஸ்டேஷன் உன் கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன சார் இப்படி அசால்ட்டா இருக்கீங்க? முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார். நான் போன் போடுறது இருக்கட்டும், முதல்ல நீ பின்ன போடு. குத்திக்கிறது பின்னு, உனக்கு எதுக்கியா இன்னு? போப்பா போ, நடவடிக்கை எடுப்பாங்க போ. ச்சே, என்ன பண்றது? ஒரு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபாய் கூட இல்ல. பண்ணுங்கய்யா, சாப்பிட்டு என்ன ஆச்சுங்கய்யா? தர்மம் அதெல்லாம் பண்ணுங்கம்மா. இது சாமி, நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா, ஐயா ஐயா. போட்டு போட்ட மகாராசா கும்பிடு போடா, ராசா, போடு சாமி. கும்பிடு ராசா. போடு சாமி. திருப்பி போ பண்ணி. கைக்கு நல்லா இருக்கு. உடைச்சு போயிடுவாங்களா? Million Dots call taxi. How can I help you? மேடம், என் பேர் தயாளன். காலைல சவுகார்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ணேன். உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடி போயிட்டான் மேடம். ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா புறம்போக்கு. மரியாதை பேசுறா. யார புறம்போக்குன்ற? ஏய், ஹலோ சார். என் பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ. Hello, please. உனக்கு என்னடா மரியாதை? புண்ணாக்கு. அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறான்லடா பன்னீர். வாயை விட்ட வாயை உடைச்சிடுவேன். ஹலோ. யார் வாயை Hello, please. யார் உடைக்கிறது? ஐயோ, என்னால தாங்க முடியல. நான் கால் கட் பண்றேன். வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபாய் இருக்கு. ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்கோ. அப்புறம் அதுக்கான இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத. சாரி, நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற. என்ன நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆனா அப்பா அம்மாலாம் வலிப்பியா? நான் டென்ஷன் ஆனா யாரெல்லாம் வலிப்பேன் தெரியுமா? பாக்குறியா? ஹலோ, பீட்டர், என்னது இப்போ பணம் கொடுத்தா நானே ஓகே சொல்றேன். ஏய், அங்க இரு. 20 மினிட்ஸ் வர, 20 மினிட்ஸ்ல. யோ, வண்டிடியா? ஏய், வேற வண்டி பாரியா? பொம்பளை போய்க்கு. பிரதர், என் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும். இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. வேற வண்டியா பாரு. போடும். சாமுத்திரி கலெக்ஷன் வர பார்த்து. சீ. அந்த 3ஆவது வீட்டுல சாப்பாடு வாங்காதானே எத்தனை தப்பா சொல்றது? வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, பெக்ரக்கா, சாரி. நம்ம கிட்ட காசு திருடல. குடுக்க வந்திருக்கேன். குடுக்குற மூஞ்ச பாரு. என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட தேட வந்தா? ஒரு எமர்ஜென்சி எடுத்தையா. ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா இது நீ வச்சுக்கோ. சாமி, 1 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குற சாமி. சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி. ஆமா சாமி, நீங்க சார், பார்ப்பீங்க. வாங்க சார். ஏய், வாங்க சார், நான் போலாம். ஏய். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராணி அக்காவா? பையவுடியா? வீட்டுக்கு என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிருந்தா உட்காருங்க சார், நம்ம போலாம்.
என்னையா இப்படி ஆந்திரம் பண்ணிட்டு இருக்கிற? ₹1 எடுத்ததுக்கு 10,000 ரூபாய் போட்டீங்க பாத்தீங்களா? அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரி துரோகம் பண்ணாலும் பிச்சை கட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்ற நீ? குட் மார்னிங். எஸ் சார். ரூம் நம்பர் 108ல தயாளன் சார் தங்கியிருக்காரு, அவர் பார்க்கணும். 1 செகண்ட் இருங்க. சாரி, அவர் ஃபோன் எடுக்கல. சார் நான் ரூம்ல போய் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, டிரைவர்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட். நான் போன்ல பேசிக்கிறேன். ஓகே. அவர் நம்பரை வேற சேவ் பண்ணல. என்ன அந்த ஆளு கடன் அடைக்கிறேன் பொறுப்பே இல்லாம சரக்கு அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஹலோ மச்சி, நான் தான். சொல்லு மாமா. நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிடர் பல்லாவில் தங்கியிருக்காரு. சரக்கு அடிச்சு மட்டை போல. நான் அர்ஜென்ட்டா உள்ள போகணும். ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் அலோவ் பண்ண மாட்டேங்குது. நான் போன் அதுக்கிட்ட தரேன், நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு. என்ன குடுறா மாமா, கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு. அவர் பேர் தயாளன், ரூம் நம்பர் 108. சார் சார் ஒரு நிமிஷம் சார், அப்படியே லைன்ல இருங்க. மேடம் சார் லைன்ல இருக்காரு. ஓகே. ஹலோ மேடம், நான் தயாளன் பேசுறேன். அவரை ரூம் அனுப்புங்க. அப்புறம் காலைல கிராஸ் பண்ணும்போதே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சார். நீங்க என் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி டைரக்டர் சாலமன் பாப்பியா கண்ணுல பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். பிரபு சாலமன் கண்ணுல பட்டுந்தீங்கன்னு வைங்களேன். மைனா கும்கிறதுக்கு குமிக்கிறீங்களா? ஓ தேங்க் யூ சார். சார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கால் பிக் பண்ணவே இல்லையே. அதுவா, பாத்ரூம்ல சுச்சி போயிருந்தேன். பப்பம் பப்பம். ஐயோ சார், நீங்க போலாம் சார். தேங்க்யூ சார். சார் நான் ஃபீல்லாம் ஆகல சார், இதோ வந்துடுறேன். 50 lakhs. మామ ఒక్క నిమిషం. బాసు எங்களுக்கு எல்லா தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண లాస్ అయిపోయింది. ఇప్పుడు ஒண்ணு தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங் అది ఇదిని అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి. ఎలాగా ப்ளீஸ். அவுட். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான். அவன் போலிங்க யாராலும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்ப போலிங் போறான்ல அந்த பையன், அடுத்த ஓவர்ல 10 ரன் கொடுப்பான். 500 ரூபாய் பந்தயம். தம்பி என்ன இப்போ அடுத்த ஓவர்ல ஒரு 10 ரன் கொடுக்கணும், கொடுக்குறியா? நாயே குடுக்கணும். 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன். 250 ரூபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸ்க்கு 250யா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40. வாடா வாடா வாடா. பின்னாடி பின்னாடி. ஐயோ சீக்கிரமா ஓடுறா. என்னையா நோ பால். வா బాసు ஒரு 500 రూపాయల முடிகிற மேட்ரிக்கே 50 లక్ష రూపాయలు అడుగుతున్నావే. ఒక 1000 రూపాయలు ఫినిష్ చేసే. யோ இது லோக்கல் மேட்சியா? இந்த ஆளு தானே சூறாவளி அந்த மாதிரி. நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜ். இந்தப்பா ம் பாத்துக்கப்பா, உன்னை தான்ப்பா நம்பியிருக்கேன். தயாளனோட சொந்த ஊர் பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற மணிமங்கலம். பரம்பரையாவே அவங்களுக்கு புரோக்கர் தொழில் தான் சார். அவங்க அப்பா ஒரு மாட்டு புரோக்கர், அவங்க தாத்தா ஒரு கல்யாண புரோக்கர், அவங்க அம்மா ஒரு வீட்டு புரோக்கர், அவங்க மாமா ஒரு மாமா சார். மாமா? யூ மீன் தட் மாமா? எஸ் சார். ஓ, தப்பான ஆட்களுக்கு பொண்ணு வேலை செட் பண்ணி தர ஒரு புரோக்கர் சார். எவ்வளவு கேரக்டர்ஸ் அவன் வாழ்க்கையில. இப்போ நம்ம பார்க்க போறது மணிமங்கலத்தோட பண்ணையார. ஆளு மாடர்னா இருக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு மாடர்ன் ஆகலாம்.
சுப்ரீம் கோர்ட்ல ஜல்லிக்கட்டை தடை பண்ணதால பண்ணையார் தன்னோட காலமாட்ட விற்கலான்னு முடிவு பண்ணார். காத்தவராயன கழுத்தோட கொடுத்தா உங்களுக்கு காசு அவ்வளவுதானே. இப்ப கொண்டாடு. டேய் வாங்கடா. எஸ்கேப் ஆன மாடு ஆந்தி வேலை தயாளனுக்கும் பண்ணையார் பொண்ணுக்கும் இருக்கிற லவ்வ காட்டி கொடுத்துச்சு. நான் உங்க பொண்ணு லவ் பண்றேன். வாய போடுறா. இவனை போய் காதலிக்கிறிய என் பொண்ணானி. மாடு போகுது. மாடு போதான் இங்க என் மானமே போகுது. தன்னோட பொண்ண ஒரு ஃபேமிலி புரோக்கர் லவ் பண்றதை தாங்க முடியாத பண்ணையார் பஞ்சாயத்தை கூட்டினார். பண்ண ஓம் பொண்ணும் அந்த பையனும் ஜோடி போட்டு ஓடினதை ஊரே பார்த்திருக்கு. அதனால அவங்க காதல் உண்மையானதான் தெரிஞ்சுக்க நம்ம ஊர் வழக்கப்படி ஒரு வாரத்துக்கு அவங்க 2 பேரும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணும். குறிப்பா இமெயில் பண்றது, Facebookல ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றது, ட்விட்டர்ல ட்வீட் பண்றது, சாட் பண்றது இது எதுவும் கூடாது. கம்ப்யூட்டர் தொடாம ஒரு வாரம் இவங்க கட்டுப்பாடோட இருந்தா இந்த காதல் ஜோடிய இந்த பஞ்சாயத்தை சேர்த்து வைக்கும். இதுதான் இந்த நாட்டாமையோட ஸ்டேட்டஸ். இது எத்தனை பேர் லைக் பண்றீங்க, அன்லைக் பண்றீங்க? லைக் பண்றவங்க கை தூக்க. அதுக்கு அவருக்கு 140 லைக்ஸும் 20 ஷேரும் கிடைச்சது. நாட்டாம ஏமாத்திரம் நினைச்ச பண்ணையார் தான் பொண்ணுக்கும் பக்கத்து ஒரு சின்ன பண்ணைக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு ரூமர் பரப்பி விட்டார். பொண்ணை காப்பாத்த தயாளன் வருவான். அப்பா அவனை மாட்டி விடலான்னு பிளான் பண்ணி பண்ணையார் நாட்டாமைய வீட்டுக்கு இன்வைட் பண்ணார். பண்ண நாட்டாம வாங்க, நாட்டாம வாங்க. என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க பார்ட்டின்னு? யாரையுமே காணோம். பார்ட்டியே உங்களுக்கு தானே. சியர்ஸ். நோ நோ நோ, ஒரு நாட்டாம இப்படி எல்லாம் பிஹேவியர் பண்ண முடியாது. சார், நாட்டாம பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? யோ, எனக்கு கொஞ்சம் நாட்டாமை பத்தி தெரியும்யா. புடி சார், இன்னும் கதை முடியல. நாட்டாம பார்ட் 2 இருக்குங்கிற. எஸ் சார். பண்ணையார் பிளான மீறி தயாளன் வேற ஒரு பிளான் பண்ணான். பொண்ணு தூக்கினா மட்டும் தான் கல்யாணம் நிக்குமா? மாப்பிள்ளை தூக்கினாலும் நிக்கல. அதான் இவனை தூக்கிட்டேன். என்னங்க, நம்ம காதலுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே. இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? இவன் டெய்லி எங்கேயா குடிச்சிட்டு வந்து கிடப்பான். தினமும் இவனை யாராவது தூக்கிட்டு போவாங்க. இன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்தேன். தட்ஸ் ஆல். பண்ண உன் பொண்ணு பார்த்த மாப்பிள்ளையோட மூஞ்சிய பாரியா. அவனுக்கு 400 ஏக்கரா நிலம் இருக்கு. அவன் டெய்லி தண்ணியை போட்டு பிளாட் ஆனாலும் அவன் நிலத்தை பிளாட் போட்டு விட்டா 4 கோடி தேரும். புரியுதா? சபாஷ் பண்ணையார், சபாஷ். ஆக பணம் தான் உனக்கு பெருசா போச்சுல. இந்த நாள் உன் நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கோ. இதுல இருந்து எண்ணி 6 மாசத்துல 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு உன் பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டேன். இது இந்த நாட்டாம மேல சத்தியம். வர்த்தா கியாஸ் தியரி படி தயாளன் கிரிக்கெட் புக்கியா மாறி குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க சுப்ரீம் கோர்ட் தான் காரணம். சூப்பர் சப்ஜெக்ட், ஃபேண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட்யா. ஆமா சார். ஆனா இந்த தயாளன் தான் பாவம் ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டானயா. சார், அவனை விடுங்க சார். அந்த பொண்ணோட நிலைமை நினைச்சு பாருங்க. லைஃப்ல முதல் முறையா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி எதுவுமே நடக்காம போச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு தான் சார். கரெக்ட். இந்த பொண்ணும் பாவம் தான் இல்ல. தயாளன் மர்டர் கேஸை சால்வ் பண்ணா அந்த ஆல்பர்ட்டை ஈஸியா பிடிச்சிடலான்னு பார்த்தா அது முடியாது போல இருக்கே. ஆமாயா, என்ன பண்ணலாம் சார்? பன்னீரே பண்ணி ஆரம்பிச்சு ஆளாக்க கூடாது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் போலீஸ்னு ப்ரூவ் பண்ற நீ. ரோல் மாடல் மாதிரி இருக்கு அந்த சேர்ல அந்த டர்னிங். அதுவும் வெரி குட். ஆனா இந்த கதையில எங்கேயுமே நான் கிரிக்கெட் பிடிக்கலையே சார். சாரி சார். சார், அம்பாஸ்டர் பல்லா ஹோட்டல் ஜிம் உங்களை பார்க்க வந்திருக்கா சார். வர சொல்லு. ஓகே சார். நான் யாரு? கமிஷனர். அது யார் சீட்டு? உங்க சீட். நீ எதுக்கு உட்காந்த? எமோஷனல் நீங்க மாறி உட்காந்துட்டீங்க, அதனால நான் மாறி உட்காந்தனா? சரி, நீ யாரு? ஒரு இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் நீங்க தான் சார் சொன்னீங்க. இன்டெலிஜென்ட்டா? வெரி ஆர்டினரி இன்ஸ்பெக்டர். ஸ்டாண்ட் தேர். ஓகே. நான்சென்ஸ். தொப்பி போடு மேன். எஸ் சார். கெட் அப். நில்லு. சாரி சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் இவர் பேர் அண்ணாமலை. இருக்கட்டும். எங்க ஹோட்டல்ல வெயிட்டரா இருக்காரு. அது அவன் தலையெழுத்து. சினிமால டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆயிட்டானா அது ஜனங்களோட தலையெழுத்து. சார், தயானந்த் சாரை செக் இன் பண்ணி நான் தான் சார் அவர் லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப பாசமா பழகினார் சார். எனக்கு ஒரு ப்ரொடியூசரை தெரியும், அவரோட பையன் கூட ஹீரோவா நடிக்கிறான்.
அவன்கிட்ட உங்க கதையை சொல்றேன்னு சொன்னார் சார். நான் கண்டுபிடிச்சிட்டேன். தயாளன் சொன்ன ப்ரொடியூசர் கங்கையா தான். சார் அருமையான வில்லேஜ் லவ் சப்ஜெக்ட் சார். நாளைக்கு சங்கர் சார் ஆபீஸ்ல கதை சொல்ல வர சொல்லியிருக்காங்க சார். அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க? அந்த கதையை ஒரு டைரியில எழுதி தயாளன் சார்ட்ட கொடுத்திருந்தேன் சார். அந்த டைரியை இந்த இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு வந்துட்டார் சார். டைரி இல்லாம எனக்கு ஃப்ளோ வராது சார். ஒரு சீனு செதுக்கி வச்சுக்கிறேன் சார். இந்த டைரியா பாரு சார். இதே டைரி தான் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு என் கதை மட்டும் ஓகே ஆயிடுச்சுல, நாட்டாம கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணணும். ப்ரே பண்ணுங்க சார். யோ, சரத்குமார் விஜயகுமார் பண்ணாங்கல்ல, ஆமா சார். அவங்க நல்லா தானே பண்ணாங்க? ஆமா சார். அப்ப அவங்களே வச்சு பண்ணியா? ஃபீல் பண்ணிட்டேன் சார். ஃபீல்? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். போ. வரேன் சார். தேங்க்யூ சார். சாரி சார், ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நீ உருப்படியா ஏதாவது பண்ணணும்னா அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு. ப்ளீஸ் கெட் அவுட். சார் எக்ஸ்கியூஸ் மீ. நான் தான் ப்ளீஸ்ன்னு சொன்னேன். கண்ணாடி கண்ணாடி என்னது சார்? பிராண்டடா? ரேபன். அதான் திருப்பி கேட்குறேன். தேங்க்யூ சார். ஐயோ, ஒரு வெயிட்டரோட கதையை வெயிட்டான கதை நீ இமேஜினேஷன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். ஏய், 2 சாரிண்ணா, ஒரு டீ கொடுங்க. ஹரிதாஸ், நீங்க எல்லாம் வெளியே போங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். மணி இப்போ 4 ஆகுது. நாளைக்கு இதே நேரம் மேட்ச் ஆரம்பிக்கும். ஆண்டவன் எனக்கு 24 மணி நேரம் கொடுத்துருக்கான். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு நிமிஷம். அதுக்குள்ள இந்த ஆல்பர்ட் யாரு என்ன இருந்த டீட்டெயில் எனக்கு வந்து நான் ஒரு நிமிஷம் கண்ணு மூட போறேன். அதுக்குள்ள உங்கள உண்மை சொல்ல போறேன். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நிக்கணும். And your time starts now. சொல்லு. நான் என்ன சார் சொல்லணும்? ஏன்டா முன்னாடி வந்து என்ன? நான் முன்னாடி வரேன் சார். அவங்க பின்னாடி போயிருக்காங்க. இப்போ உனக்கு தெரிஞ்ச உண்மை சொல்லேன்னு வை. கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். பரவாயில்லையா? ஆல்பர்ட் பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். குட். வா சார், நான் சொல்றத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்பர்ட் இருக்கிற இடம் வந்து எக்மோர். மொத்த சீட்டிங் கெப்பாசிட்டி 1100. டிக்கெட் விலை 10 ரூபா, 90, பாக்ஸ் 120. பக்கத்துலேயே பேபி ஆல்பர்ட்டும் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம்லாம் அங்கதான் சார் ரிலீஸ் ஆகும். என் படம் அங்கதான் ரிலீஸ் ஆகணும். அதுல நம்ம இங்க இருந்து ரிலீஸ் ஆகும். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையா வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப சூப்பர் ஸ்டார் படம் அங்க ரிலீஸ் ஆகுறது இல்லையா? சரி, உங்க தான் பன்னீர் வைஃப். வாமா சார். பன்னீர் சம்சாரம் சார். உன் புருஷன் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிருக்கான். கிரிக்கெட் பெட்டிங், இன்டர்நேஷனல் கிரைம். அவன் பின்னாடி பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு என்ன ஏதுன்னு சொல்ல சொல்லு. இல்லைன்னா எந்த ஊர் ஜெயில இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. மறுபடியும் உன்னால பார்க்கவே முடியாது. அவனை அப்ரூவரா மாற சொல்லு. என்ன? ஹரிதாஸ் சார், கூட்டு போங்க. ஆமா சார். பன்னீருடைய பொண்டாட்டிய செல்ல விட்டு வந்துட்டேன். நமக்கு எதுக்கு சார் இந்த வேலை? மரிதாஸ், அந்த செல்லை நான் இப்பதான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பன்னீர் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்ல போறான். அதை அப்படியே நான் இந்த சிஸ்டத்தில் ரெக்கார்ட் பண்ணி கமிஷனர் கிட்ட போட்டு கட்டி மெடல் வாங்க போறேன்.
இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு. உனக்கு பின்னாடி யார் இருக்கான்றத சொல்லிட்டினா உன்னை விட்டுருவாங்களாம். சொல்லிடியா? எனக்கு பின்னாடி கடங்காரனும் தரித்திரமும் தாண்டி இருக்கு. ஏண்டி அவன் தான் அறிவில்லாம அனுப்பிச்சிருக்கான், நீ வந்து கேக்குற? எவன் கொலை பண்ணிட்டு அவனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? அதானே. அப்படியே அந்த பூமிநாதன் உன்ன பிடிச்சாரு. அந்த பூமிநாதன் இருக்கானே ஒரு ஏடிஎம் மசாலா வாட்ச்மேன் உட்கார கூட வக்கில்லாத. இவனுக்குலாம் இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்து போறதுக்கு ஒரு பைக், பக்கத்துல வாட்டர் கேன் சைஸ்ல ஒரு அல்லக்கு. இவனுக்குலாம் இவன் தான் வேலை கொடுத்தானோ. நீ சட்னியை தொட்டு விட்டு. வேற யார் தான் அந்த கொலையை பண்ணிருப்பா? அந்த பைலட் தேட்டர் ஓனரை பிடிச்சா கூட எனக்கு தெரியும். அதை விட்டுட்டு என்ன போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். யோ மெதுவா பேசியா, கேட்டு போகுது. அந்த காக்காவை பார்த்து தானே இருக்கான். கண்டுபிடிக்கிறான். நீ காக்காவுக்கு சூர்யா இவனை போலீஸ்ல சேர்த்திருக்கணும். சரி பாஸ். சார் ஆபரேஷன் ஃபெயிலியர். எனி டெவலப்மெண்ட்? சார் பொண்டாட்டி செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இது பொண்டாட்டியே செட் பண்ணிருக்கியா? யாருக்கு? சார் பன்னீருக்கே செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை வந்துடும் சார். இடியட். பொண்டாட்டி கிட்ட எவனாவது உண்மையை சொல்லுவானாயா? நான் ஒரு டாக்டர் அமைச்சிருக்கேன். நேர்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிற வழியை பார். ஓகே சார். இந்த டெஸ்டுடைய பேரு நார்கோ அனாலிசிஸ். இதுல இருக்க சோடியம் தைப்பென்டால ஒருத்தர் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணா 5 நிமிஷத்துல எல்லா உண்மையும் வெளியில வந்துடும் வாய் வழியா. டாக்டர் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MBBS, FRCS, ஸ்பெஷலிஸ்ட் இன் நியூரோ, லண்டன் ரிட்டர்ன், துட்டு சம்பாதிக்கிறது இன் இந்தியா. ஊசி குத்துனா உண்மை வரும்னு கண்டுபிடிச்சீங்களே, ஆனா யாருக்கு குத்துனா வரும்னு கண்டுபிடிச்சீங்களா? எனக்கு குத்துறதே வேஸ்ட். குத்துங்க, காட்டுங்க. భానుమతి సత్యంగా నోకి ఏ ద్రోహం చేయాల. నాకు వేళకారికి ఏ కనెక్షన్ లేదు. నా మంచివాడే. నేను చేస్తాను. 10 కోట్లు. இந்த பிரச்சனை மட்டும் முடியட்டும். சத்தியமா நான் வண்டி தள்ள விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசுல ஒரு ஆசை வரும். நான் அது கிடைச்சோன்னே அது மேல உள்ள ஆசை போயிடும். ஆனா எனக்கு மட்டும் அவன் மேல உள்ள ஆசை எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது, எப்பவுமே போகாது.